கன்னட மொழி பிரச்சனையில வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசு கமலஹாசன் அதாவது ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி ரொம்ப புரியுது. அதனால அந்த அடுத்த மொழிகளையோ அடுத்த இது சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ முறை சொல்வது வந்து அது சரியாக இருக்காது. அதே விவகாரத்துலதான் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சமஸ்கிருதத்துல இருந்தா இந்திய மொழி பிறந்ததா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லாத கன்னடம் வந்து இப்ப எப்படி இந்த கன்னடத்தை எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பல்வேறு மொழி, பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வகையான மக்கள் வாழ்கின்ற நாடு. இதுல வந்து அதுல இருந்து இது பிறந்தது, இதுல இருந்து அது பிறந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு அதுல வந்து நான் சொல்ல முடியும். இல்ல சார், கமலோட தக்கலைப்பு பேச்சு இஷ்யூ வந்து அவர் கமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரை தவிர்த்து அவர் ஒரு தமிழனா வந்து தமிழை உயர்த்தி தான் பேசியிருக்காரு. கர்நாடகாவில வந்து ஆளும் காங்கிரஸ் அரசும் எதிர்க்குது, எதிர்கட்சியான பிஜேபியும் எதிர்த்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசின கமலுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபியை ஆதரவு கொடுக்கிறாங்க. தமிழை உயர்த்தி பேசினால் ஐநார் நாகேந்திரன் மட்டுமல்ல எல்லா அரசியல் கட்சியும் நிச்சயமாக கமலஹாசன் ஆதரவு கொடுப்பார். ஆனா அடுத்த மொழியோடு சம்பந்தப்பட்டு பேசும்போது அது சரியாக இருக்காது. அது எப்படி சரியாக இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க. அது அவருடைய விளக்கம். அதை மற்றவங்க ஏத்துக்கணும். நீங்க வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், கமலஹாசனும் சப்போர்ட் பண்றேன், முதலமைச்சருக்கே சப்போர்ட். தமிழை உயர்த்தி பேசுறது தப்பு இல்லை, இன்னொரு மொழியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது வந்து சரியா இருக்கு. தமிழனுக்கு கமலுக்கு கிடையாது, கமலுடைய கட்சியும் கிடையாது. தமிழன் என்கிற முறையில தமிழுக்கு எங்களுடைய ஆதரவு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் போய் வேர்ல்டு லெவல்ல வந்து மூத்த மொழி வந்து தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு வந்து தமிழ் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது பிஜேபியே வந்து அவங்க சப்போர்ட் பண்ற அப்படின்னு தமிழ் உயர்ந்ததுன்னா இப்பவும் சப்போர்ட் பண்றோம். தமிழ் உயர்ந்தது, தமிழ் மூத்த மொழி, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ். பேசுங்க, ஆதரவு தருகிறோம். தமிழ்நாட்டை நீ வரக்கூடிய காலம் வந்து கூட்டாட்சிக்கு தான் வந்து கூட்டாட்சி தான் அமையுங்கிற மாதிரி பல்வேறு கருத்து சொல்றாங்க. உங்களோட கருத்து? இதுவரைக்கும் அந்த மாதிரி தமிழகத்துல வரல. நீங்க சொல்ற மாதிரி வந்தா பாப்போம். நான் சொல்ற மாதிரி கருத்துல சொல்றேன், மற்ற கட்சிகள் சொல்றேன். என்னோட கருத்து கிடையாது. நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரவில்லை, பார்க்கலாம். இல்ல அமித்ஷா பேசும்போது கூட சொன்னாரு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி தேசிய ஜனநாயக ஆட்சி வரும்.